டேய் இது பாரு. ரெட் கலர் சாரி சரோக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நல்லா இருக்கா? இதே பை பண்றீங்க? இல்ல ஏற்பாடும் பண்ணிடணும்டா. பண்ணிடுவோம். ஏய் சரோ பாத்தியா? டேய் சரோ வீட்ல யாரும் காணோம்டா. வீடு பூட்டி இருக்குடா. கவலைப்படாத பாத்துக்கலாம்டா. டேய் வாங்கடா. ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபோனையும் காணோம், ஆளையும் காணோம். ஒரு எஸ்எம்எஸ் கூட பண்ணடா மாப்ள. டேய் நாங்களும் வீட்டு பக்கம் போய் தான் பார்த்தோம். பூட்டி இருக்கே. என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய் அவகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடா. அப்ப என்ன மேட்டர்னு பாறா. நாளைக்கு காலைல வந்து கூட்டிட்டு போக சொல்லிருக்கடா. ஏய் எவ்வளவு நேரம்டா வருது? யோ இரியா, சரோ சொல்லி தானே வந்திருக்கோம். நீ என்ன அவசரப்பட்டு இருக்க? அந்த பொண்ணு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லடா. பாக்கி அந்த பொண்ணு சிவா மேல உசுரே வச்சிருக்கு. வரும். பாக்கி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏய் சிவா, பொண்ணு தூக்கம் வந்துட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது எனக்கு இன்னும் சரின்னு படலடா. அண்ணே கண்டிப்பா வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அண்ணே சரோ வந்துட்டானே. டேய் நீங்களா உள்ளே இருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா. ரெடி போ. சீக்கிரம் சீக்கிரம் போ. புளு சரோ. புளு. ஏம்மா இப்படி பண்ற சரோ? வீட்டை டோர பாப்பா. இப்படி பண்ற? எல்லாம் ஒண்ணு சொல்லணும். நான் அன்னைக்கே சொன்னேன். இவள நம்பாத, நம்மள நடுத்தரவுல நிறுத்தி வச்சிருவாங்க. டேய் டேய் கேளுடா. டேய் முடியாதுன்னு சொல்றடா. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஏய் புடிடா. நான் கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்ண போறான்? என்ன யாரு நினைச்ச? கோபி வாடா ஏதாவது கொல்லாம விட மாட்டேன்டா. சொன்னா கேளுடா. நான் ரோட்ல கொல்லாம யாரு நடக்கும்? அசிங்கமா இருக்குடா. சொன்னா கேளுடா. வாடா போலாம். ஒன்னால தாண்டி எல்லாம் சொந்த தெருவுல மானம் போகுதுடா. வாடா. ஏன்டா நான் ரோட்ல நின்னு சொல்லி வாமா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. பொம்பளை புள்ள விஷயம் ஆள் கடத்தல் கேஸ் எதுவும் பண்ண முடியாது. ஆயுஸ்க்கு உள்ள தள்ளிடுவாங்க. வாட பேசிக்கலாம். கேட்டு பாரு. ஓடி. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன்டி இப்படி பண்ற? நீ வண்டி ஏறா. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்காரா. எதா இருந்தாலும் ஒரு பாத்துக்கிட்டு வாடா. ஏறா. வண்டி ஏறியா. நான் சொல்றதை மட்டும் சொல்லு. நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கமன். வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. வணக்கம் மேடம். உட்காருப்பா. சொல்லுங்க. அதை கொடுப்பா. வணக்கம் மேடம். மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி, அந்த பொண்ணு இந்த பையனை விரும்புறதுக்கு என்ன சார் எவிடன்ஸ்? மேடம் இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்க சரோன்ற பொண்ணும் சிவான்ற இந்த பையனும் 10 வருஷமா விரும்புறாங்க. அந்த பொண்ணு லவ் பண்றது அவங்க வீட்டுல தெரிஞ்சனால அவங்க வீட்டுல திடீர் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? அண்ணே ஒரு நிமிஷம் மேடம். அண்ணே அன்னைக்கு அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணியிருந்தா. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கேளுங்க. மேடம் இதை கேட்டு பாருங்க. கொடுங்க. சிவா, நீ தைரியமா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்துடுறேன். என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்து சிவா. அந்த பொண்ணுகிட்ட மொபைல் நம்பர் இருக்கா? அந்த பொண்ணுகிட்ட மொபைல் இல்லை மேடம்.
ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்க நம்பர் இருக்கு. சரி கொடுங்க. கொடுப்பா, மேடம் பார்த்துப்பாங்க. நம்பர் சொல்லுங்க. 9941 832221. யார் நம்பர்? அவ அப்பா நம்பர்னு நினைக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ சண்முகமா? ஆமாங்க. சரோ அப்பாவா நீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் தல்லாக்குளம் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பொண்ண ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களாமே, கட்டாய கல்யாணம் பண்ண போறீங்களா? போலீஸ்னா நீ எது வேணா கேப்பீங்களா? உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா? சிவான்னு ஒரு பையன். உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. ரோட்ல போற வரவெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொண்ணு கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவீங்களா? நான் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு வரீங்களா இல்ல நான் அங்க வந்து இழுத்துக்கிட்டு வரவா? கல்யாணம் இல்லையா, நான் வெளியூர்ல இருக்கேன். நாளைக்கு காலையில நானே நேர்ல கூட்டிட்டு வரேன். ஓகே, அந்த பொண்ணை கூட்டிட்டு நாளைக்கு காலையில வந்துருவாங்க. நீங்களும் காலையில வந்துருங்க. சரி மேடம். நான் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க கிளம்பலாம். சரிங்க மேடம், நாங்க நாளைக்கு காலையில வரோம். போலாம்ப்பா. ஜாமீன்லாம் கிடைச்சிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உன்னை நம்பிதான் மேடம் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றேன்ல, கவலைப்படாம போயிட்டு வாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க தம்பி, சார் பார்த்துக்குவார்ல. யாருண்ணே அவங்க? யாரு கேக்குற? கோபி சொல்றா கோபி, ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். அவளை பார்த்துட்டேன், நீ வா. வில்லேஜ் சொல்லியமா வராங்களே. இவனுக்கு தெரியாது, இவன் சாரோட ஏரியா கவுன்சிலர். அவசரப்படாத. நம்மளே எப்படி முறைக்கிறேன்? அவன் முறைச்சி என்ன ஆக போகுது? இவன் பார்த்துட்டு போற பார்த்தா நமக்கு எதிராக எதுவும் சதி செய்வானோ? இவனுக்கெல்லாம் ஒரு ஆளு. அவனால என்ன பண்ண முடியும்? சட்டப்படி நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். மேடம் உள்ள வரலாமா? வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க சார். உட்காருக்கலாம் வரல மேடம். எங்க ஏரியா பொண்ணு மேல யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, சிவாங்கிற பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அந்த பையனும் பொண்ணும் ஒருத்தர் விரும்புறாங்க. மேடம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. மேடம், அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணதுமோ உண்மைதான். ஆனா இப்ப இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பொண்ணோட விருப்பப்படி தான் கல்யாண ஏற்பாடே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்ற விரக்தியில தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க கூடாது. அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கு. அந்த பொண்ணு அந்த பையன் கூட போக கூடாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க யாருன்றதை காட்ட வேண்டியிருக்கோம். 144 போற லெவலுக்கு பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். அதுக்கு மேல நீங்க எங்க மேல வருத்தப்படக்கூடாது. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் கண்ட மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காதீங்க. வா, வரக்கூடாத இடத்துக்கெல்லாம் வர வச்சுட்டியாடி. வா. கம்ப்ளைண்ட் கொடுத்ததோ அந்த பையன். கம்ப்ளைண்ட் பொண்ணு மேல இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் முடிவு. யாராவது இங்க சத்தம் போட்டீங்க, புடிச்சு உள்ள வச்சிருவேன். தம்பி, நீ உள்ளவா. மா, நீ உள்ளவாமா.
ஏன்பா சரோங்கிற பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியே, அதுல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியுமா? நான் ஒன்னும் அவ விருப்பம் இல்லாமலாம் கொடுக்கல மேடம். நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம், 10 வருஷம் பழக்கம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னைய காப்பாத்து இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா, அதனாலதான் மேடம் நான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். நான் ஒன்னும் தேவையில்லாமலாம் கொடுக்கல மேடம். அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் கொடுத்தேன். சரி, அந்த பொண்ணு விருப்பத்தோட நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. இப்ப அந்த பொண்ணு மாட்டேன்டா? அந்த பொண்ணுலாம் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டானா அதுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஓகே. என்ன மணி, வந்ததுல இருந்தே சிவாவோட போறேன்னு சொன்னதையே சொல்ற? அவனை முதல்லயே கூட்டிட்டு இங்க வந்திருக்க வேண்டியதானே? எப்போ வந்தா என்ன மேடம், நாங்க 2 பேரும் இப்ப ஸ்டேஷன்ல தானே இருக்கோம். எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. அந்த பொண்ணு அந்த பையன் கூட போகக்கூடாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க யாருன்றத காட்ட வேண்டியிருக்கோம். நல்ல யோசிமா. இப்போ நீ அந்த பையன் கூட தான் போவியா? வீட்டுல ஏற்பாடு பண்ணி இருக்கிற கல்யாணத்தை தான் நிறுத்துவியா? இல்ல இந்த கலவரத்தை தான் உன்னால தடுக்க முடியுமா? இதையெல்லாம் தாண்டி நீ அந்த பையனோட போனா அந்த பையனை தான் உசுரோட விட்டுருவாங்களா? யோசிச்சு பாரு. சிவா உயிரோட இருக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் மேடம். இந்த பொண்ணு உன் கூட வரல, வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. நீ இப்ப என்னப்பா சொல்ற? இங்க பாரு சரோ, நீ சொல்லாம நானா எதுவும் செய்யல. நீ எடுத்திருக்க இந்த முடிவை என்னால நம்பவே முடியல. இந்த இடத்துல நீ பேசினாதான், இப்போ நீ பேசலனா இதோ நீ சொல்லாம நானா எல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு பேசு சரோ. ஏய், அங்கட பேச்சு ஒண்டி எடுக்க. அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சுல. நீ நிப்பாட்டு. இங்க 2 பேருக்கு அதல பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிறுத்துங்க. இப்போ உன்னோட முடிவு தான் என்ன? சரிங்க மேடம், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு வேணாம். எனக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க அவளை. ஏய், நீ எழுதி கொடுத்துட்டு போ. எங்க பொண்ணு எழுதி கொடுக்க. எங்க பொண்ணுக்கு எழுதி கொடுக்க தெரியாதா? நீ எழுதி கொடுத்துட்டு போடா. சரி சரி, நீ எழுதி கொடுத்துட்டு போப்பா. பொட்டச்சிங்க பேச்சை நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்கக்கூடாதுன்றதை நிரூபிச்சிட்டியல்ல? சிவா, உன்னை காப்பாத்துறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. சிவா, என்ன மன்னிச்சிடு.